இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்லா சொல்லுதான் கேட்டுக்க. ஆட்டோக்கு பின்னாடி பேசும் பழனி ஆண்டவான் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்ததுன்னு பார்த்தவங்க சொல்தாவ. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒட்டினது ஞாபகம் இருக்கா? யோ, நல்லா யோசனை பண்ணி சொல்லு. அதாவது பேசும் பழனி ஆண்டவா அப்படின்னு ஏதாவது ஆட்டோல நீ ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கியா? இங்க பாருங்க, அதுவும் அந்த ஆட்டோவோட பின்பக்க ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குங்க. சார், நிறைய ஆட்டோக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறோம். எந்த ஆட்டோக்கு எந்த ஸ்டிக்கர் ஒட்டுறோம்னு எனக்கு ஞாபகம் இருக்காது சார். மற்ற ஆட்டோண்டா பழனி ஆண்டவன் துணைன்னு சாதாரணமாக தானே ஒட்டுவாவ. அப்படி இல்லாம வித்தியாசமா பேசும் பழனி ஆண்டவால ஒட்டிருக்கி. அது ரொம்ப வித்தியாசம்லா. நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லா. யோ, நிறுத்தி நிதானமா யோசிச்சு பதில் சொல்லு. ரொம்ப முக்கியமான கேஸ், ஒரு உசுறு சம்மந்தப்பட்ட விஷயம். இல்ல சீக்கிரம் சொல்ல. என் தங்கச்சிக்கு அங்க ஆபத்துல ஏதாச்சும் சீக்கிரம் பார்த்து சொல்ல. சார் இருங்க சார், ஒரு நிமிஷம். நான் ஆட்டோல ஒட்டினதெல்லாம் மாடல் காட்டுறதுக்காக போட்டோ எடுத்து வச்சிருப்பேன். அது உங்களுக்கு காட்டுறேன் சார், வந்து பாருங்க. வாங்க சார். வா ரத்னா, உள்ள போ. காட்டியா, ஓபன் பண்ணு. சார் இதா சார். இல்ல மாத்துல பேசும் பழனி ஆண்டவான்னு சொல்லுதேன். அப்துல் கலாம் ஐயா போட்டோ காட்டுத. இதா பாருங்க சார். இல்லை முருகர் போட்டோவா இருந்தா காட்டி. யோ மாத்தியா. அடுத்து சார் இதா சார். இல்ல இதுவோ பெரிய. ஆனா இதுதான் பார்த்தேனே, இதே பேர்ல தான் இருந்துச்சு. அதுதானே இது? இல்லை நல்லா பார்த்து சொல்லு. இதுவா? ஐயோ அட ஆமாண்ணே. ஆமா சண்முகம், எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த ஆட்டோ தான். இல்ல அதுல ஆட்டோ நம்பர் தெரியுதா பாரு. நம்பர் பாக்குறேன் சார். ரொம்ப நல்லா தெரியுதா சார்? சவா. இந்த நம்பரை நோட் பண்ணிக்க. இந்த ஆட்டோ யாருதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கல? இல்ல சார், ஞாபகம் இல்ல. இல்ல அதான் நம்பர் கிடைச்சிருச்சுல. இனி நீ கண்டுபிடிச்சிட மாட்டியா? கண்டுபிடிச்சிடலாம், வாங்க. தேங்க்ஸ். நன்றி ராஜி. ஓகே சார்.